கிளம்பலாம். குடிக்கவே இல்லைன்னா லிஸ்ட் பிடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணணும்? ஒரே நல்லா பண்ண முடியாது. கிளம்பலாம். குடிக்கவே இல்லைன்னா லிஸ்ட் பிடிச்சிருப்பாங்க. எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு செக் பண்ணி புது ஆர்டர் போட்டு சொல்லுவோம். பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஒரே நல்லா பண்ண முடியாது. காலை உணவு காலை சாப்பிடலாம், மதிய உணவு காலை உணவு இருக்கு. அந்த லிஸ்ட்டு பண்ணுவோம். போராட்டத்துக்கு போகல, எதுக்கும் போகல. நானு எனக்கே நான் டோக்கன் குடுக்கல, எல்லாமே வச்சுன்னுக்கிறேன். என்ன சொல்றாங்க? டோக்கன் குடுக்கல. என்ன சொல்றாங்க? அவர் சொல்றாரு புதுசா வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பாக்குறேன்னு அவர் பேசுறதான் பேசுறாரு. எங்களுக்கு டோக்கன் குடுக்கல. நாங்க சொல்ல முடியும். அதிகாரி என்ன சொல்றாங்க? அதிகாரி என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு லிஸ்ட் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அத பிரகாரம் தான் அவரு கொடுக்குறாரு. கடை போடுறவங்களை பார்த்து கொடுக்க சொல்லுங்க. இவர் வந்ததுல இருந்து நாங்க கடை மெயின்ல கடை போடுறோம். உள்ள எங்களுக்கு கடை கொடுக்கல. இன்னைக்கு அமைச்சர்கிட்ட சொன்னீங்களா? அமைச்சர் கிட்ட தான் அமைச்சர் பண்றாரு. அவர் சொல்றாரு நான் நல்லா விசாரிச்சு கொடுக்குறேன். என்ன விசாரிச்சு கொடுத்தாரு? இங்க இருந்து 10 குண்டா 5 குண்டா எடுத்துக்கின்னு கடைக்கு போறாங்க. அங்க வித்துட்டு இங்க வராங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோக்கனு. நாங்க இங்க இருந்தே வாங்கி இங்கே விக்கிறோம். எங்களுக்கு டோக்கனே கிடையாது. போதுமா? கடை போடாதவங்களுக்கும் டோக்கனு, கடை இருக்கிறவங்களுக்கும் டோக்கனு. அப்புறம் இன்னதான் இது விஜய் கட்சியில இருக்கிற நாங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். அவரு வருவாருன்னு தான் நாங்களும் இன்னும். இவர் வந்து ஓட்டு கேட்கும் போது இவர் சத்தியம் பண்ணி சொன்னோம் உங்களுக்கு ஓட்டு நாங்க போடுறோம்னு. இவர் இப்ப கேட்டா இவரு சட்டம் கூட பண்ண மாட்டாரு. இவரு எல்லாம் பாக்கலாமா வரமான்னு தான் சொல்றாரு. எங்க குடுக்குறாரு? காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்து நகரேன்.